தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே ஒரு மிக நீண்ட கால பிரச்சனையாக இருந்தது. மழை காலங்களில் இங்கே இந்த மருத்துவமனை வளாகத்தில் மழை நீர் தேக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் இந்த வளாகத்தில் மழைநீர் வடிகால்வாய் ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். துணை சுகாதார நிலையங்களுக்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 2 தான் மருத்துவர்கள். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமா இருந்தால் 5 மருத்துவர்கள். அங்க மட்டும்தான் முழு நேரமும் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற 2 மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்ல காலான் டியூட்டி, அவங்கள தொலைபேசியில் அழைத்தால் மட்டுமே வருவாங்க. அதனால எல்லா மருத்துவமனையிலையும் ராத்திரில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ற புகார் ஏற்புடையது அல்ல. இந்த செட்டப் அந்த மாதிரி, இந்த மருத்துவத்துறையின் செட்டப் அந்த மாதிரி. இப்போ நாங்க முடிஞ்ச அளவுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை கூட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசோடு கலந்து பேசிக்கொள்ளும். இன்னொன்னு, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை காலி பணியிடங்கள் இருந்தது உண்மை. ஒரு 1021 காலி பணியிடங்கள் அண்மையில் தான் கடந்த மாதம் நிரப்பியிருக்கிறோம். 1021 காலி பணியிடங்களை நிரப்பினதுல கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மையோடு இது நிரப்பப்பட்டது. நியமிக்கிறது கூட இந்தியாவில் முதல் தடவையா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங், இந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு எல்லாரும் போய் வேலையில் சேர்ந்துட்டாங்க. ஊட்டியிலெல்லாம் 100% காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஊட்டியில 70க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது. இப்போ ஒரு காலி பணியிடம் கூட அங்கே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால இப்போ அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி எங்கேயாவது தனிப்பட்ட வகையிலான புகார் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் தெரிவித்தால் அது நிவர்த்தி செய்யப்படும்.